வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா குடும்பம்னு இருந்தா வீட்ல 2 பெட்ரூம் இருக்கலாம், பால்கனி இருக்கலாம், வீட்ல தாராளமா புழங்கக்கூடிய பண்டம் பாத்திரமெல்லாம் இருக்கலாம். ஆனா பூஜை ரொம்பவும் சமையல் கட்டும் ஒண்ணே ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு அர்த்தம். நான் இப்ப தனியா உழ வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை வருஷமா நீங்க கட்டி காப்பாத்தின கௌரவம், மானம், மரியாதை இதெல்லாம் 4 பேத்துக்கு வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு தான் மாமா பெரிய அசிங்கம். என்னையும் வந்த முதல் நாளே குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு தப்பா பேசுவாங்க மாமா. அப்படி யாராவது பேசும்போது அது உங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்குங்கிறாங்க. வீரா சரியா சொன்னா பாத்தியா அண்ணே அப்படிங்கிறாங்க வள்ளி. சேச்சே சரியான பாயிண்ட்டை தூக்கி போட்டுட்டாலேங்கிறாங்க ராஜேஷோட அம்மா. ராமச்சந்திரனை பேச்சாலேயே அடிச்சு போய் நிறுத்திட்டாலே பொல்லாதவதான் இவன் நினைக்கிறாங்க. மாமா இப்படி ஒரு வேலையை நான் தெரியாம செய்யவும் மாட்டேன், யாராவது செய்ய சொன்னாலும் நான் செய்ய மாட்டேங்கிறாங்க வீரா. இப்ப சொல்லுங்க மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணுதான்னு வீரா கேட்குறாங்க. ஏன் அப்ப தப்புன்னு சொன்னா நீ தனியா உழவச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க கண்மணி. சேச்சே அப்படி ஒரு தப்பை நான் எந்த காலத்துலயும் இந்த வீட்டில் செய்ய மாட்டேன். ஒன்று நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் பட்னியை கூட கிடந்துக்கிறோங்கிறாங்க வீரா. எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் தனியாக உழ வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வீரா. என்னண்ணே நீ பேசாமல் அமைதியாக இருக்க, வீரா சொன்னதெல்லாம் சரியாக தானே இருக்கு, சரியா இருந்ததுனால தானே நீ அமைதியாக இருக்க, உனக்கு தப்பு எது நியாயம் என்னன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சதுனால தானே நீ பேசாமல் அமைதியாக நிற்கிற சொல்லுன்னு. ராமச்சந்திரன் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பான்னு ராகவன் கூப்பிட்டு பார்க்குறாங்க, எதுவும் பேசல. என்னது நாட்டாம எதுவும் பேசாம அமைதியா போறாரே அப்படின்னு மாறன் பார்த்துட்டு இருக்காங்க. மாமா எதுவுமே பேசாம போயிட்டாரு அப்படின்னா நீ இனிமே கிச்சன்ல வந்து சமைக்க கூடாதுங்கிறாங்க கண்மணி. கண்மணி மாமா எதுவும் பேசாம போயிருக்காருன்னா நான் சொன்னதா மாமா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், இல்லைன்னா என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்கிறாங்க வீரா. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசாத, என்ன நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் எதுக்கும் எதுக்காகவும் பிரியாது. வலியம்மா மாமா கூப்பிட்டாங்கன்னு நான் கிச்சனில் எல்லாம் போட்டபடி வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை பார்க்குறேன் சமைக்கிறேன்ட்டு போகிறாங்க வீரா. இந்த பக்கமாக மாறனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஐயோ இவ என்னடா இது நம்மளை எப்பவும் குழப்பத்திலேயே வச்சிருக்காளே, மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சரியாக தான் நல்லா தான் பேசிட்டு நல்லா நம்மளை தான் என்ன பண்ண போகிறானே தெரிய மாட்டேங்குது. சரி எப்படியோ காலத்தை தள்ளுவோன்ட்டு போகிறாங்க. அப்போ ஆடி இப்போ தான் இந்த வீட்டை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏமா நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் அந்தரமெல்லாம் எதுவும் பழிக்கலையான்னு கேட்குறாங்க வள்ளி. ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் அப்படியே திருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் நீங்கள் இப்போ பேசுனது யாரு தெரியுமா, வீரா. வீரா என்ன சொல்கிறாளோ அதை மட்டும்தான் இனிமே எங்கள் அண்ணன் கேட்க போகிறாரு. எங்கள் அண்ணன் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வரு. இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க. பாருங்க உட்காந்து பாருங்க, நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கால் வலிக்குன்னு சொல்லிட்டு வள்ளி எங்கேருந்து போகிறாங்க. மாறனும் வீராவும் முதல் நாள் கடைக்கு வர்றாங்க. என்னது கடையை திறந்து போட்டு எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, கடையில் ஒருத்தரையுமே காணுமே அப்படின்னு 2 பேரும் முன்வந்துட்டு வராங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது யாரையும் காணுமே அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே பூவா அவங்க மேலே ஜிகினா காகிதமாக பறக்குது. கடையிலேருந்து எல்லாரும் குபீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே எல்லாரும் நல்லா பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறாங்க மாறன். ஆமாம் நீங்கள் 2 பேரும் அன்னைக்கு தனித்தனியாக வந்தீங்க, இன்னைக்கு கப்பல்ஸாக வந்திருக்கீங்க, எங்களோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. அண்ணன் அண்ணி சூப்பர் ஜோடிங்கிறாங்க. மாறனுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியல. வீராவை பார்க்குறாங்க. வீரா அப்படின்னு முறைக்கிறாங்க. போதும்படா சாமின்னு திரும்புறாங்க. பாரடி இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்கிட்டயெல்லாம் முறைக்கிற வேலை வச்சுக்காதீங்கிறாங்க. வலுக்கட்டாயமா இவங்க கழுத்தில் தாலியை கட்டி மறுபடியும் சமாதானமாகி உங்க கூட ஜோடியாக வந்திருக்காங்கன்னா அவங்க லவ் கெத்துனேங்கிறாங்க. அடப்பாவிகளா இப்போ ஜோடியா வந்ததுக்கு வேட்டு வைக்கிறீங்களே, 4 செவத்துக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு அது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஜோ முறைக்கிறான்னு திரும்பி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வா அப்புறம் இருக்கு உனக்குங்கிறாங்க வீரா. ஏய் இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுடிங்கிறாங்க மாறன். எப்பவுமே பொறுப்பாக வேலையே கதின்னு கிடக்கிற வீரக்காவையே நீங்கள் கவித்திருக்கீங்கன்னா ஜெகஜோதி கில்லடி தானே நீங்கள். ஐயோ இவங்கெல்லாம் இப்படி வேற புகழ்றாங்களே, இதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா ஒன்றும் புரியல. வீரா வேற முறைச்சு பார்க்குறான்னு திரும்பி பார்க்குறாங்க. வீராவும் அவங்க சொன்னதுக்காக சிரிக்கிறாங்க. மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. போதுண்டா இதோட நிறுத்திக்கோங்கடா அப்படிங்கிறாங்க மாறன். அண்ணே கடைசியாக ஒன்று சொல்லிக்கிட்டுமாங்கிறாங்க. ஐயோ இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, நீங்கள் 2 பேரும் உண்மையிலுமே சூப்பரான ஜோடி, இது யாரும் அடிச்சுக்க முடியாதுங்கிறாங்க. அடுத்த வருஷத்துலேயே குட்டி பையனோட நீங்கள் வரப்போறீங்கிறாங்க. அச்சோ இவன் வேற எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்கிறாங்க மாறன். ஐயோ வீட்டில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் இவன் வேற இந்த அளவுக்கு உச்சி புகழ்றானேங்கிறாங்க மாறன். ஆஹா அண்ணனுக்கு வெக்கத்தை பாருங்கிறாங்க. ஆடப்போட மாறனை பார்த்தும் வீராவும் அப்படி சிரிக்கிறாங்க. ஆஹா அண்ணனை பார்த்ததும் அன்னைக்கும் வெக்கத்தை பாருங்கிறாங்க. வீரா இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு மாறனை பார்த்து ஏங்க ஒரு நிமிஷம் அப்படி வாங்கல அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எதா இருந்தாலும் சபையிலேயே பேசலாமேன்னு மாறன் கேட்குறாங்க. டே வாடா அப்படின்னு அதட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க வீரா. அண்ணி தான் தனியாக கூட்டிகிட்டு போய் என்னமோ பேசணும்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, போனேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணனேங்கிறாங்க. வெளியில் போயிடாத அண்ணி உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போனேங்கிறாங்க. ஐயோ அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாலும் விடமாட்டானுங்க போல இருக்கேங்கிறாங்க மாறன் அப்படி உள்ளே வர்றாங்க. என்ன வீரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வராங்க. என்னடா நாங்கள் இந்த மாதிரி வர்றோம், நாங்கள் இந்த மாதிரி வந்து நிற்போம், அப்போ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுங்கன்னு ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தியான்னு கேட்குறாங்க வீரா. இதுக்கெல்லாம் எவ்வளோடா செலவு பண்ணேன்னு கேட்குறாங்க வீரா. ஆமாம் எனக்கு வேலை இல்லை பாரு, இந்த மாதிரியெல்லாம் நான் எழுதி கொடுத்து பேச சொல்கிறக்கு பெரிய இவர் நீ, உனக்கு வேலை இருக்கு பாரு. ஏண்டா என் கழுத்தில் கட்டாய தாலி கட்டிட்டு என் வீட்டு வாசலில் நாள் முழுக்க நின்று வந்தானே நீ, இந்த மாதிரி எத்தனை வேலையிடா இருக்குது, ஏண்டா பசங்களை வச்சு என் மனசை மாற்றிடலான்னு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா, இதுதான் உன் வேலையா, இந்த மாதிரி என்னை தப்பாவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் எது வேணுனாலும் நானாக பேசுகிற ஆள், நான்லாம் இந்த மாதிரி ஆள் வச்சு பேசக்கூடிய ஆள்
ஆள் கிடையாதுங்கிறாங்க மாறன். நீ நானும் ஜோடியா வந்ததை பார்த்துட்டு ஏதோ அவனுங்க நினைச்ச மாதிரி லைவா வந்துட்டாங்க. அதனால அவனுங்க பார்த்துட்டு ஏதோ அவனுக்கு மனசுல பட்டதையெல்லாம் சொல்றானுங்க. வீரா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறே, உனக்கு வேணா என் மேல லவ் இல்லாம இருக்கலாம், ஆனா என் லவ் உண்மையிலுமே ஓகே தாங்கிறாங்க. ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ சொல்ற லவ் எந்த லவ்வுமே சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது, எல்லாம் செத்து தான் போயிருக்காங்கங்கிறாங்க. எது செத்து போயிருக்காங்களா? உங்க கதையும் அந்த மாதிரி ஆயிட போகுது, ஆள் வச்ச ட்ராமா பண்ற, டேய் பார்த்து இருந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. ஐயோ, இவங்கெல்லாம் பெரிய கப்பல்ஸ் நல்லா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா லாஸ்ட்ல செத்து தான் போயிருக்காங்களா? மாறாமண்ட இப்படியெல்லாம் யோசிச்சு எஸ்கேப் போயிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ராகவன் கார்த்தி உள்ள வராங்க. ராகவன் கடையில வேலை செய்யற ஒரு பையனை கூப்பிடுறாங்க. என்னடா இதெல்லாம் கேட்குறாங்க. அண்ணன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரோடியோ வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்த ஒரு சின்ன சர்ப்ரைஸ்ங்கிறாங்க. மாறன் அந்த பக்கம் இருந்து சரி இனி அடுத்த தடவையாவது இவகிட்ட கரெக்டா பேசணும்னு நினைச்சிட்டு வராங்க. டேய் ராகவா, அப்பா மாறன் கிட்டயும் வீரா கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் மெயின்டைன் பண்ற மாதிரியே இங்கேயும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறாங்க. கார்த்தி, டே வீட்டில் பேசாம இருக்கிறது சரி, கடையில எப்படிடா பேசாம இருக்கிறதுங்கிறாங்க. அவனையே பேசினாலும் அப்பா கடையில ஆள் வச்சிருப்பாங்கடா, நம்ம பேசிட்டு இருக்கிறத அப்படியே நோட் பண்ணி அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க, பார்த்து நடந்துக்கோடாங்கிறாங்க கார்த்தி. அப்ப சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலான்னு ராகவன் கார்த்தியும் உள்ள வராங்க. வள்ளியம்மா வீரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க பிருந்தா தான் முன்னாடி நிக்கிறாங்க. வள்ளியம்மா வாங்க வாங்க அம்மா, யாரு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு விடுறாங்க. பிருந்தா இதோ வரேன் அப்படிங்கிறாங்க. லட்சுமி அம்மா, அக்கா மாமா எல்லாம் சந்தோஷமா நல்லா இருக்காங்களான்னு பிருந்தா கேட்கறா. எல்லாரும் நல்லா இருக்காங்கடிங்கிறாங்க வள்ளி. பிருந்தா வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறீ, வாங்க வந்து உட்காரு வாங்கங்கிறாங்க. பரவாயில்ல நம்ம வீட்டுல என்னங்கிறாங்க வள்ளியம்மா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நான் வீரா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன், தலை படம் அடிச்சுக்கிட்டு அவ மாறவே இல்லை, ஆனா நீங்க வந்து பேசணும் திடீர்னு எப்படி அப்படி ஒரே பேச்சுல மாறிட்டா, அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு பேக் எடுத்தா துணிமணி எடுத்து வச்சா கிளம்பிட்டா, ஆனா நீங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு, ஆனா அப்படி என்னதான் நீங்க பேசுனீங்க அவகிட்டேன்னு கேக்குறாங்க லட்சுமி. கல்லு மாதிரி மாறாம அப்படியே இருந்தாலே அப்புறம் எப்படி திடீர்னு அப்படி மாறினான்னு கேக்குறாங்க. உங்க நிலைமையே எடுத்து சொன்னேன், கல்யாணமான பொண்ணை எத்தனை நாளைக்கு நீங்க வீட்லயே வச்சிருப்பீங்க, அவ வாழ்க்கையே அவ வாழணும்ல, அதான் அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன், அவ புரிஞ்சுக்கிட்டா அதான் வந்துட்டா. வீரா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எல்லாமே சரியா புரிஞ்சுக்குவாங்கிறாங்க. சரி அவ சந்தோஷமா தான் இருக்கான்னு கேக்குறாங்க. அவளுக்கு எந்த குறையும் இல்ல, அவ சந்தோஷமா தான் இருக்கா. இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது, ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நீங்க செய்யணும்ல, இருந்து வச்சு உங்க வீட்டுக்கு கூப்பிடணும்ல, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தாங்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சிடலாம், நாளைக்கே வேணாலும் விருந்து வைக்கலாங்கிறா பிருந்தா. எனக்கும் நாளைக்கு காலேஜ் லீவ் தாமா, நாளைக்கு அக்காவையும் மாமாவையும் வர சொல்லலாங்கிறா பிருந்தா. ஆஹா, அவங்க எல்லாம் வரதுல இவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்கிறாங்க வள்ளி. என்னம்மா நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே, உங்க மருமக நீங்க தானே இது எல்லாம் முறையா எடுத்து செய்யணும், ராகவனுக்கும் கண்மணிக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சீங்க தானேன்னு கேக்குறாங்க வள்ளி. எனக்கும் புரியுதுங்க, ஆனா கண்மணியை நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க. கண்மணி என்ன செய்வான்னு கேக்குறாங்க வள்ளி. இல்ல கண்மணிக்கு இதுல எதுவுமே இஷ்டம் இல்ல, அவன் இன்னும் கோவமா தானே இருக்கா, அதனாலதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க லட்சுமி. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பொண்ணுமே எங்க வீட்டுல தான், ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணை விட்டு கொடுப்பீங்களா, அவங்க சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு நாம தான் எடுத்து சொல்லணும், அதுவும் வீராவுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவ நல்லா புரிஞ்சுக்குவா, உங்க பொண்ணுக்கு அம்மாவா மருமகனுக்கு நல்ல மாமியாரா, செய்ய வேண்டிய முறையெல்லாம் நீங்க செஞ்சிடுங்கன்னு சொல்றாங்க வள்ளி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க அக்காவுக்கெல்லாம் நாங்க சூப்பரா அசத்திட போற பாருங்கிற பிருந்தா. இப்பவே அம்மாவும் நானும் மார்க்கெட் போறோம், அக்காவும் மாமாவையும் வர சொல்லி நாங்க விருந்து வச்சு அசத்திட போற பாருங்கிற பிருந்தா. பிருந்தா நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன், ஆனா நீ உன் அக்காவுக்கு மேல இருக்கிறியே, அசத்திட விடி நீ அப்படிங்கிறாங்க. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போறாங்க. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, அசத்திடலாங்கிறா பிருந்தா. லட்சுமி சிரிக்கிறாங்க. கடையில ராகவன் அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ டவுட் இருக்கு, வீராவை திடீர்னு கூப்பிட்டுறாங்க. வீராவன் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ தெரியாம பேசிட்டேனே அப்படிங்கிறாங்க. கார்த்தி வர்றாங்க. டே என்னடா எதுக்குடா வீரா கிட்ட பேசுற, வீரா கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கங்கிறாங்க. ஆமாடா தெரியாம பேசிட்டேன், ஆனா அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, அக்கௌண்ட்ஸை பத்தி வீராவுக்கு தானே தெரியும், அதான் கூப்பிட்டு கேட்டேங்கிறாங்க. சரி சரி நம்ம ஆள் வச்சு கேட்டுக்கலாங்கிறாங்க. அந்த பக்கம் மரவன் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் ராகவனும் அங்க வேலை செய்யற பையனை கூப்பிட்டு இந்த பட்ஜெட்ல என்ன ஒரு டவுட் இருக்கு அதை கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் போய் கேட்கும்போது வீரா பட்ஜெட்ல என்ன டவுட் இருந்தாலும் டவுட் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து கேட்க சொல்லு சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மாறன் இந்த பக்கமா ரசிக்கிறாரு. இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம போய் கேட்டா தான் சொல்லுவாளாம், இது எப்படியும் தெரிஞ்சாகணுமே, என்ன பண்ணலாங்கிறாங்க. டே பேசாம ரொம்ப வேலை கொடுத்து வாங்காத, அவ வீரா நீ பேசாம அமைதியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அப்படி டவுட் இருந்தா பேசாம வச்சுடுங்கிறாங்க. கார்த்தி சரின்ட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு ராகவன். மாறன் பார்த்துட்டு இருடா உனக்கு வச்சிருக்கான் ஆப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா போன் பண்றாங்க. ராகவன் போன் அட்டன் பண்றாங்க. ராமச்சந்திரன் பேசுற மாதிரியே மாறன் பேசுறாங்க. டே அங்க இருக்கிற டீட்டெயில் பூரா எனக்கு இன்னும் அரை மணி நேரத்துல வந்தாகணுங்கிறாங்க. சரிப்பா நான் கொண்டு வரேங்கிறாங்க ராகவன். இப்ப நீ வீரா கிட்ட பேசித்தானே ஆகணும்னு மாறன் நினைக்கிறாங்க. ஐயோ அப்பா இன்னும் அரை மணி நேரத்துல கணக்கு வழக்கு ஒப்படைக்க சொல்றாங்களே, நம்மளுக்கு இவ்வளவு டவுட் இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியாம கொண்டிருக்காங்க ராகவன். ஏன்டா டென்ஷனா இருக்கேன்னு காட்டி வந்து கேக்குறாங்க. டே அப்பா இன்னும் அரை மணி நேரத்துல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு அப்பா கணக்கு காட்ட சொல்றாருடாங்கிறாங்க ராகவன். ஏன் பொண்டாட்டியா பேச மாட்டேங்கிறீங்க, இருங்கடா உங்களுக்கு இருக்குன்னு மாறன் அந்த பக்கம் நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. டே ராகவா எல்லாம் சரியா இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க. டே எப்படிடா சொல்லுவேன், அப்பா வேற நோண்டி நோண்டி கேட்பாங்க, எனக்கு வேற டவுட் இருக்குதாலுங்கிறாங்க. சரி டவுட் இருந்தா போய் கேள்ப்போ. ராகவன் மேல மேல எழுந்திரிச்சு போய் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கிறாங்க. வீரா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. என்ன
மாமா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கங்கிறாங்க. உங்ககிட்ட தாங்கிறாங்க. அப்படியா, நான் ஏதோ கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறீங்கன்னு நான் நினச்சேங்கிறாங்க. ராகவன் தடுமாறுறாங்க. என்ன மாமா, என் பேர் வீரா, இங்கே அக்கௌண்ட்ஸாக இருக்கேன். அதனால என்ன டவுட் இருக்கோ அதை என்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாங்கிறாங்க. வீரா தப்பாக எடுத்துக்காத, இந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுன்னு சொல்லி ஏதோ பேப்பர் கொடுக்குறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க வீரா. மாமா இது 10ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ண ஆர்டர், இது டேமேஜ் எல்லாம் திருப்பி கொடுத்தோம்ல அந்த ஆர்டர். என்னடா டவுட் கிளியர் ஆயிடுச்சான்னு காட்டி வந்து கேட்கும்போது ராகவன் வீரா சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாறினடா வீட்டில் என் பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்க கடையில் உறவான்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி கிட்ட பேசுனதா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போய் காட்டட்டுமா? என்னடா பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்ககிட்ட பேச மாட்டீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. கண்மணி ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராகவனும் போய் கண்மணி நம்பர்னு பார்த்ததும் உடனே எடுக்கிறாங்க. என்ன கண்மணின்னு கேட்குறாங்க. எங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆங்கிறாங்க. கடையில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. பரவாயில்லையே. ஆமாம் இந்நேரத்துக்கு எது கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க ராகவன். ஆமாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதாங்கிறாங்க. இல்லை தாராளமாக பேசலாங்கிறாங்க. கடையில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் தம்பியும் வீராவும் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட பேசுனீங்களா, வீட்டில் பேசாமல் இருந்துட்டு கடையில் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க. வீரா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அக்கௌண்ட்டை பார்க்கறதுனால நம்மளுக்கு டவுட் வந்து அவகிட்ட பேசாமல் எப்படி இருக்குதுங்கிறாங்க ராகவன். கடையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுனீங்கன்னா போதும், வீட்டில் இருக்கிறவங்கன்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டாங்கிறாங்க கண்மணி. கண்மணி அப்படியெல்லாம் நடந்துக்க முடியாதுங்கிறாங்க. ஏன் மாமா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கலையா? என் தங்கச்சியாக இருந்தாலும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேங்கிறாங்க கண்மணி. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தம்பி தான், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அப்பாவோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். கடையில் மற்ற பசங்களையெல்லாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் தம்பியும் அப்படி பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மாமாவோட கோபத்துக்கு நம்மளும் ஆளாயிடக்கூடாது. அப்படி கோபத்துக்கு ஆளாயிட்டா நம்மளையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்காக அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேங்கிறாங்க கண்மணி. சொன்னதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு கண்மணி ஃபோனை வச்சிடுறாங்க. ராகவனும் ஃபோனை கட் பண்ணினதும் மாறன் கிட்ட பேசுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.